Welcome to Abbas Mathematics. Dear students, how are you? Now I am going to teach Organic Chemistry IUPAC nomenclature. IUPAC name International Union of Pure and Applied Chemistry. International Union of Pure and Applied Chemistry. இது எங்கேன்னா இது ஆல் ஓவர் தி வேர்ல்டு இந்த காம்பவுண்டுக்கு 2,3 மெத்தில் பென்டேன் சொன்னால் உலகம் முழுவதும் உள்ள எல்லா கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு தெரியும். அதான் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. ஆனால் இது லோக்கலில் நம்ம ஒரு நேம் வச்சுருப்போம். இந்த ஸ்கூலில் ஃபுல் நேம் சொன்னால் தான் தெரியும் நமக்கு. வீட்டில் சுருக்கமாக செல்லாமல் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அது லோக்கல் நேம். அதுக்கு பேர் காமன் நேம் சொல்லணும். காமன் நேம் பற்றி நான் இப்போ சொல்லலை. ஃபுல்லாக ஐயூபிஎஸ் நேம் தான் சொல்ல போகிறேன். ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இந்த ஐயூபிஎஸ் நேம் பார்த்து பயந்து ஓடுறிய. ஒரு 5 மார்க்கு 11th இருக்குது, 12th இருக்குது, சிபிஎஸ்லையும் இருக்குது, 10th ஸ்டேட் போர்ட்லேயும் இருக்குது. இதை பார்த்து பயப்படாதீங்க, ரொம்ப ஈஸியானது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. இது லாங்கஸ்ட்டு கார்பன் செயின். ஃபஸ்ட் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது லாங்கஸ்ட்டு கார்பன் செயின். இதில் எது லாங்கஸ்ட்டு கார்பன் செயின்னு பார்க்கணும். அப்புறம் சிங்கிள் பாண்ட் வந்திருக்கா, டபுள் பாண்ட் வந்திருக்கா, ட்ரிபிள் பாண்ட் வந்திருக்கான்னு பார்க்கணும். சிங்கிள் பாண்ட் வந்திருந்தால் அது பேர் அல்கேன், ஏஎன்இ, லாஸ்டில் முடிகிறது ஏஎன்இ. அல்கீன், இஎன்இ. அது டபுள் பாண்ட் வந்திருந்தால் அந்த இஎன்இன்னு சொல்லணும். டபுள் பாண்ட் வந்திருந்தால் இஎன்இன்னு சொல்லணும். அதுக்கடுத்து ஆல்கைன். அது ட்ரிபிள் பாண்ட் வந்திருந்தால் ஆல்கைன் சொல்லணும். இந்த சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஏஎன்இ, டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா இஎன்இ, ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஒய்என்இ. அல்கேன், அல்கீன், ஆல்கைன். அப்போ ஒரு காம்பவுண்டு சொல்லும்போது 3 விஷயம் இருக்குது. ப்ரீஃபிக்ஸஸ், ரூட் வேர்டு, சஃபிக்ஸஸ். சஃபிக்ஸில் சில 2 விஷயம் இருக்குது, அது நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த ஃபங்க்ஷனல் குரூப்னு ஒன்று இருக்குது. ஃபங்க்ஷனல் குரூப்னால் என்ன? தமிழில் வினை செயல் தொகுதி. இப்போ ஆல்கஹால் அது OHல முடியும், சிங்கிள் பாண்ட் OH. அது ஐயூபிஎஸ் நேம் ஆல் அப்படின்னு முடிக்கணும். பியூட்டனால், ப்ரொப்பனால், ஹெக்சனால், ஹெப்டனால் அப்படின்னு. ஆல்டிஹைடு CHO, இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பு. இது லாஸ்டில் வரும்போது ஏஎல்னு முடிக்கணும். இடையில வந்துச்சுன்னா ஃபார்மைல்னு சொல்லணும். அதுக்கடுத்து ஒரு நிறையா ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. ஒரு சும்மாவே சொல்கிறேன். இது COOH, இது கார்பாக்சிலிக் ஆசிட்னு சொல்லணும். இடையில வந்துச்சுன்னா கடைசியில் ஆயிக் ஆசிட், மீத்தனாயிக் ஆசிட், எத்தனாயிக் ஆசிட், ப்ரொப்பனாயிக் ஆசிட், பியூட்டனாயிக் ஆசிட், அந்த மாதிரி சொல்லணும். அதே மாதிரி ப்ரீஃபிக்ஸ்னால் இந்த புரோமின், அயோடின், புரோமைடு, அயோடைடு, Cl2, Br2, F2, I2னா புரோமின்ஸ், ஹேலஜன்ஸ். ஆனால் அந்த சிங்கிள் பாண்டு வரும்போது புரோமைடு, அயோடைடு, குளோரைடு, ஃப்ளூரைடு, இப்படி தான் சொல்லணும். சரி, அப்போ அது இந்த ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ்னால் உனக்கு தெரியும். 10th படிச்சிருக்கியா? 10th 1 மார்க்கு ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ்னு படிச்சிருப்பியா? ப்ரீஃபிக்ஸ்னால் ப்ரீனா முன்னால், அது சஃபிக்ஸ்னால் பின்னால். நேஷனல்னு கொடுத்துருக்கோம். நேஷனல்,
இது ஒரு வார்த்தை கொடுத்துருக்கோம். இதை ப்ரீஃபிக்ஸாக மாற்ற சொல்லுவாங்க. கீழே 4 ஆப்ஷன் இருக்கும். நம்ம என்ன செய்வோம், இன்டர்நேஷனல் அப்படின்னு போடுவோம். இதான் ப்ரீஃபிக்ஸ். முன்னால் சில வார்த்தையை சேர்க்கறது இன்டர்நேஷனல். அதுக்கடுத்து பிரேக் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கோம். பிரேக் இதை பின்னால் சேர்க்கும்போது பிரேக் டவுன்னு மாறிடும். பிரேக் டவுன். இது சஃபிக்ஸ் இந்த மாதிரி இருக்குது. அதுதான். இப்போ பாருங்கள், ஒரு 5 காம்பவுண்ட் மட்டும் சொல்கிறேன். இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லா புரியும். ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கிறது காம்பவுண்டு ஸ்ட்ரக்சர் அண்ட் ஐயூபிஎஸ் நேம் கொடுத்தாச்சு. ப்ரீஃபிக்ஸ் வித் பொசிஷன் நம்பர், ரூட் வேர்டு, பிரைமரி சஃபிக்ஸ், செகண்டரி சஃபிக்ஸ். செகண்டரி சஃபிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அது ஃபங்க்ஷனல் குரூப், எஃப்ஜி ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, ஃபஸ்ட் இந்த ரூட் வேர்டு கண்டுபிடிக்கணும். ரூட் வேர்டு கண்டுபிடிக்கிறதுக்கு லாங்கஸ்ட்டு கார்பன் செயினை பார்க்கணும். லாங்கஸ்ட்டு கார்பன் செயின். அப்போ 1 2 3 4 5 இந்த மாதிரி வருது. அப்போ மொத்த கார்பன் 5 இருக்குது. அப்போ ரூட் வேர்டு தான் பார்க்க வேண்டியது. 5னா பென்டேன். அதை சிம்பிளாக சொல்லும்போது பென்ட்டுன்னு சொல்லணும். இதனுடைய பிரைமரி சஃபிக்ஸ் என்னென்னா, எல்லாமே சிங்கிள் பாண்ட் இருக்குது. பிரைமரி சஃபிக்ஸ்ங்கிறது சிங்கிள் பாண்டா, டபுள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டா, இதுதான் அதனுடைய வேலை. சிங்கிள் பாண்டு இருக்குது. அதனால் சிங்கிள் பாண்டுனா எப்படி முடியும்னு சொன்னேன், அல்கேன் ஏஎன்இயில் முடியும்னு சொன்னேன். ரைட்டு. அதுக்கடுத்து இந்த நம்பர் போடுறதில் 2 விஷயத்தை நம்பர் போடணும். 1 2 3 4 5 இந்த மாதிரியும் போடணும். ரைட்டு டு லெஃப்ட்டு போடணும், லெஃப்ட்டு டு ரைட்டு போடணும். 1 2 3 4 5ன்னு. ஆனால் இந்த பிரான்ச்சு, இந்த சைடு செயின், சைடு சப்ஸ்டிடியூட், இந்த சப்ஸ்டிடியூட் எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். இந்த பக்கம் இருந்து போட்டாலும் இந்த பக்கம் இருந்து போட்டாலும் அது 5ல் தான் முடியுது, 3ல் தான் முடியுது. அதனால் எந்த பக்கம் நம்பர் போட்டாலும் இந்த இடத்துக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எத்தனை இடத்துல சேர்ந்துருக்கு, 3வது இடத்துல சேர்ந்துருக்கு. 3வது இடத்துல என்ன குரூப் சேர்ந்துருக்கு, மெத்தில் குரூப் சேர்ந்துருக்கு. அப்போ இது எப்படி பேர் சொல்லணும், தருங்க. 3வது இடத்துல மெத்தில் குரூப் சேர்ந்துருக்கனால 3 மெத்தில்னு சொல்லணும். ரூட் வேர்டு பென்ட்டுன்னு சொல்லணும். லாஸ்டினுடைய ஃப்ரீ சஃபிக்ஸ் பிரைமரி சஃபிக்ஸ்னால் ஏன் சிங்கிள் பாண்டில் முடியுது. அப்போ 3 மெத்தில் பென்டேன்னு சொல்லணும். அதுதான் இந்த காம்பவுண்டு 3 மெத்தில் பென்டேன். புரியுதா? அவ்வளவுதான். அடுத்து வாங்க, இதே சேம் ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு சிங்கிள் பாண்டு வந்திருக்கா, டபுள் பாண்டு வந்திருக்கா, எத்தனை கார்பன் வந்திருக்கு அப்படின்னு லாங்கஸ்ட்டு கார்பனை சூஸ் பண்ணணும். லாங்கஸ்ட்டு கார்பன் சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சைடு செயின்லாம் சப்ஸ்டியூட்லாம் வந்திருக்கு பாருங்கள். இப்போ எல்லாமே சிங்கிள் பாண்டு வேறு இருக்குது. சிங்கிள் பாண்டுனா உங்களுக்கு சரி. இப்போ 1 2 3 4 5 6ன்னு போட்டுறக்கூடாது. 1 2 3 4 5 6 7 இந்த சைடு பிரான்ச் இறக்கணும். லாங்கஸ்ட்டு கார்பன் செயின் 7 இருக்குது. அப்போ 7க்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன், ஹெப்டேன்னு வரணும். அப்போ அதுக்கு ஹெப்ட்டுங்கிறது சொல்லியாச்சு. அப்புறம் இது சிங்கிள் பாண்ட் வந்திருக்கிறதுனால ஏஎன்இன்னு சொல்லணும். சிங்கிள் பாண்ட் வந்திருக்குன்னா ஏஎன்இன்னு சொல்லணும். இதுவும் புரிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த மெத்தில் குரூப்பு எந்தெந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். இந்த பாருங்கள், இது செகண்ட் பொசிஷன். செகண்ட் பொசிஷனில் 2 இடத்துல ஜாயிண்ட் ஆகிருக்கு. அப்புறம் இது 5th பொசிஷன். இங்கே ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. அப்போ என்ன சொல்லணும், 2 to 5 2 to 5 ட்ரைமெத்தில் ஆர் மீத்தைல் ஹெப்டேன் அப்படின்னு சொல்லணும். இதுதான் என்னுடைய ஐபிஎஸ் நேம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அடுத்து பாருங்கள்,
இப்போ அதே ஸ்டெப்பு தான். மொத்தம் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் எத்தனை இருக்குது? லாங்கஸ்ட்டு கார்பன் 1 2 3 4 5 இப்படி வருது. இந்த பக்கம் இருந்தால் என்ன வருது? 1 2 3 4 5 தான் வருது. எந்த பக்கம் இருந்தாலும் சேம் ஆன்சர் தான். அப்போ சிங்கிள் பாண்டு மொத்தம் நம்பர் ஆஃப் கார்பன் இஸ் 5. அதனால பென்ட்டுன்னு சொல்லணும். சிங்கிள் பாண்ட் வந்திருக்கனால ஏஎன்இன்னு சொல்லணும். இந்த பிரான்ச்சஸ் சப்ஸ்டிடியூட்ஸ் வந்து எந்தெந்த பிளேஸில் ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். செகண்ட் பிளேஸில் வந்து மெத்தில் இருக்குது, தேர்டு பிளேஸில் எத்தில் இருக்குது. அதனால் நம்ம என்ன சொல்லணும்? 3 மெத்தில் 3 எத்தில் 2 மெத்தில்னு சொல்லணும். இதில் ஒரு குழப்பம் இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு எத்தில் சொல்கிறதா மெத்தில் சொல்கிறான்னு பார்க்கணும். அதுக்கு காரணம் வந்து இந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஏ ஃபஸ்ட்டு வருமா, எம் ஃபஸ்ட்டில் வருமா, இ ஃபஸ்ட்டில் வருமானு பார்க்கணும். அப்போ இக்கு அடுத்தது EFGHIJKLM ஃபஸ்ட்டு இ தான் வருது. அதனால் 3 எத்தில் 2 மெத்தில் பென்டேன் அப்படின்னு சொல்லணும். இதுதான் இதனுடைய நேமு. அப்போ இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்கள், அதே சேம் மெத்தடு பார்த்து பயப்படாதீங்க. நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டினை படித்தாலே போதும். இது நான் ஜென்ரல் நடத்துறதுக்காக நான் சொல்கிறேன். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஐயூபிஎஸ் நேம் கொஸ்டின்னு ப்ளஸ் ஸ்கூலில் கேட்ட கொஸ்டின்னு இதை பார்த்துட்டு எக்ஸாம் எழுத போனீங்கன்னா மின்னல் வேகத்தில் அந்த 5 மார்க்கு அந்த கம்பல்சரியோடு கேட்கலாம். மின்னல் வேகத்தில் அழகாக எழுதிடலாம். அதே மாதிரி சில நேம் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அந்த நேம் ரியாக்ஷனை படிச்சுட்டு போயிருங்க, கட்டாயம் வந்து அது எழுதிடலாம். அதே மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ப்ராப்ளம்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்குவான், இதோடு சேர்ந்து பி கிடைக்குது, பி வந்து அதோடு சேர்ந்து இன்னொரு பொருள் கிடைக்குது. இப்படி இருந்தால் ஃபைண்ட் இது ஏபிசின்னு கேட்பாங்க. அதுவும் உங்களுக்கு வந்து டயத்தை ரொம்ப மிச்சப்படுத்தக்கூடியது. அது ஹிஸ்ட்ரி மாதிரி உள்ள பக்கம் பக்கமாக எழுத வேண்டியதே கிடையாது. ஈக்குவேஷன் கீழே நேமு, ப்ராடக்ட்டு நேமு, இவ்வளவு தான். இப்போதைக்கு எப்படின்னா இந்த வந்துட்டு அடுத்து இதில் அதே மாதிரி தான் லாங்கஸ்ட்டு கார்பன் செயினை கரெக்ட் பண்ணணும். 1 2 3 4 நீங்கள் கேட்பீங்க. எப்போவும் நீங்கள் இங்கே இருந்தாலும் நம்பர் போடுவீங்க, என்ன கீழே இருந்து நம்பர் போடுவீங்கன்னு கேட்பீங்க. முக்கியமான விஷயம், எந்த இடத்துல ஃபங்க்ஷனல் குரூப் ஆரம்பிக்குதோ அது லீஸ்ட் நம்பராக வரணுமோ அந்த பக்கத்து தான் நம்ம என்ன செய்யணும்? அந்த நம்பர் போட கற்றுக்கிறணும். அப்போ நமக்கு என்ன ஆச்சு? இந்த ஃபார்மால்டிஹைடு ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பு. இந்த ஃபார்மால்டிஹைடு ஆசிட்டு ஆல்டிஹைடு கீட்டோன் இந்த மாதிரி வர சமயத்தில் எது நியரஸ்ட்டாக அந்த ஃபங்க்ஷனல் குரூப் ஆரம்பிக்குதோ அதுக்கு தான் நம்ம நம்பர் போடணும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் 1 2 3 4 மொத்த கார்பன் 4 கார்பன் இருக்குது. 4 கார்பன்னா அது என்ன சொல்லணும்? பியூட்டுன்னு சொல்லணும். இதில் எல்லாமே சிங்கிள் பாண்டு தான் வந்திருக்கு. அதனால் ஏன்னு முடிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் ஃபங்க்ஷனல் குரூப் வந்துருச்சு. இதுவரை ஃபங்க்ஷனல் குரூப் கிடையாது. ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே ஒரு சஃபிக்ஸ் இருக்குது. ஆல்டிஹைடுனா ஏஎல், CO வச்சுன்னா ஆயிக் ஆசிட், CONHனா அமைடு, அமீன் இந்த மாதிரி இருக்குது. ஆல்கஹால், மெத்தில் ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால், ப்ரொப்பைல் ஆல்கஹால் 1 அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஆல்டிஹைடு வந்தாக்க அதை ஏஎல் அப்படிங்கிற சஃபிக்ஸில் முடிக்கணும். ரூட் வேர்டு போட்டாச்சு, சிங்கிள் பாண்டு கண்டுபிடிச்சாச்சு, ஆல்டிஹைடுக்காக ஏஎல் போட்டாச்சு. இப்போ இந்த பிரான்ச்சு சப்ஸ்டிடியூட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். சப்ஸ்டிடியூட் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? 2 மெத்தில் பியூட்டேனல் அது வந்து ஒன்றாடத்தில் செய்திருக்கிறதுனால நம்பர் போடலை. ஆனால் செகண்ட் பிளேஸில் மெத்தில் குரூப் இருக்கிறதுனால 2 மெத்தில் பியூட்டனல் அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சிருச்சா? ரைட்டு. அடுத்து வாங்க. அடுத்து வந்து என்ன இருக்குன்னா, சொன்ன மாதிரி தான் லாங்கஸ்ட்டு கார்பன் செயின். ஒருவேளை ஃபங்க்ஷனல் குரூப் வந்துருச்சுன்னா ஃபங்க்ஷனல் குரூப் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேருந்து நம்பர் போடணும். இங்கே கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்குது.
அப்போ இங்கேருந்து நம்பர் போட்டோம்னா 1 2 3 4 அப்படின்னு வருது. முக்கியமான விஷயம், இது வந்து கார்பாஸ்னா ஆயிக் ஆசிட் அப்படின்னு வரணும். பியூட்டேனாயிக் ஆசிட், பென்டேனாயிக் ஆசிட், ஹெப்டேனாயிக் ஆசிட் அப்படி வரணும் ஆசிட்னு. ஆனால் இங்கே வந்து நமக்கு கார்பாக்சிலிக் குரூப் வந்து 1 2 3 4 நமக்கு வந்து இது வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் கார்பாக்சிலிக் குரூப் இருக்குது. அங்கே தான் நம்பரே போட ஆரம்பிக்கணும். செகண்ட் பிளேஸில் எத்தில், இந்த குரூப்புக்கு பேர் எத்தில்னு சொல்லணும். ரைட்டு. லாங்கஸ்ட்டு கார்பன் செயின் இஸ் 4, அதனால பியூட்டு. அதுக்கடுத்து டபுள் பாண்ட் வந்திருக்கிறதுனால இஎன்இ, ஆல்கீன். இது அல்கீன் ஆர் ஆல்கீன், அதில் டபுள் பாண்ட் இஎன்இ போட்டிருக்கோம். ஓஓசிஓ வச்சுருந்தாங்கன்னா ஆயிக் ஆசிட்னு முடிக்கணும். இதில் சப்ஸ்டிடியூட் என்ன வந்திருக்குன்னா எத்தில் குரூப் இருக்குது. அதனால அது என்ன சொல்கிறேன், செகண்ட் பிளேஸில் எத்தில் சேர்ந்துருக்கிறதுனால 2 எத்தில் பியூட்டீன் 2 எத்தில் பியூட்டு 3. மூணாவது இடத்துல இந்த டபுள் பாண்ட் சேர்ந்துருக்கு. மூணாவது 3 எனாயிக் ஆசிட், பீட்டேனாயிக் ஆசிட் 3 பியூட்டேனாயிக் 3 பியூட்டினியாயிக். ஏ சொல்லக்கூடாது, ஈன்னே சொல்லணுன்றதுல ஏ போட்டால் அது சிங்கிள் பாண்டாக மாறிடும். பியூட்டினாயிக் ஆசிட். ரைட்டு. அடுத்த காம்பவுண்டில் முதல் சொன்ன மாதிரி லாங்கஸ்ட் கார்பன் செயின் எடுக்கணும். 1 2 3 4 5 6 7. அப்போ லாங்கஸ்ட் கார்பன் 7 வந்திருக்கு. அதனால ஹெப்ட்டுன்னு போட்டுக்கிறோம். எல்லாமே சிங்கிள் பாண்டு தான் வந்திருக்கு, அதனால ஏன்னு போட்டுக்கிறோம். இந்த இடத்துல ஆசிட் வந்திருக்கு, அதனால ஆயிக் ஆசிட் போட்டுக்கிறோம். இந்த சைடில் புதுசாக சிஹெச்ஓ வந்துச்சுன்னா அதை நான் என்ன சொன்னேன்னா உனக்கு ஃபார்மைல்னு போட சொன்னேன். அதனால் இந்த ஃபார்மைல் மெத்தில் இதில் எது ஃபஸ்ட்டு வந்திருக்குன்னு பார்த்துக்கணும். எஃப் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, ஃபார்மைல் எம் வந்து ரெண்டாவது வந்திருக்கு. அதனால் செகண்ட் பிளேஸில் ஃபார்மைல் குரூப் இருக்குது. தேர்டு குரூப்பில் வந்து மெத்தில் குரூப் இருக்குது. செகண்ட்லேயே மெத்தில் குரூப் இருக்குது. மொத்த கார்பன் ஹெப்டேனாயிக் இருக்குது. லாஸ்டில் ஆசிட். அதனால் 2 ஃபார்மைல் 2 மெத்தில் ஹெப்டேனாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லணும். ரைட். அடுத்து வாங்க, இந்த 2 காம்பவுண்டு தான் எனக்கு முடிஞ்சிருச்சு. இதுவும் சேம் மெத்தடு. ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட்டு கார்பன் செயின் எடுக்கணும். லாங்கஸ்ட்டு கார்பன் செயின் 1 2 3 4 5 6 7. அப்போ லாங்கஸ்ட்டு கார்பன் ஆட்டம் 7 எடுத்தாச்சு. அந்த முடிச்சிருக்கேன். அதனால் 7னா ஹெப்டேன்னு சொல்லணும். மொத்த கார்பன் 7, அதனால் ஹெப்ட்டு. சிங்கிள் பாண்ட் வந்திருக்குல்ல ஏஎன்இ. இதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிக் ஆசிட் வந்திருக்கு, அதனால் சிங்கிள் பாண்ட் ஆயிக் ஆசிட் போடணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது இடத்துல இந்த குரூப் சேர்ந்துருக்கு? 1 2 3 4 5 ஹைட்ராக்சி. 5ஆவது இடத்துல சேர்க்கும்போது 5 ஹைட்ராக்சி, அந்த இடத்துல சேர்ந்துருக்கு 5 ஹைட்ராக்சி. இந்த பாருங்க 2 2 ஆமாம் அவ்வளோதான். 2 டைமெத்தில் ஹெப்டேனாயிக் ஆசிட். ஹெப்டேன் அதோட ஐ எடுத்துகிட்டு ஆயிக் ஆசிட் சேர்த்துட வேண்டியது. அப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா 5ஆவது குரூப்பில் OH இருக்குது. 2 டைமெத்தில். இதைத்தான் நான் ப்ரீஃபிக்ஸ் சொன்னேன். இந்த குரூப் வந்துச்சுனாக்கா அதுதான் ஃபஸ்ட்டில் எழுதணும்னு சொன்னேன். இந்த குரூப் இருக்கு பற்றினா எந்த குரூப்பு? இந்த ஃபார்மைல் அப்படிங்கிற வச்சுன்னா அதை ஃபஸ்ட்டில் எழுதிடணும். அப்போ 2ஆவதுல என்ன குரூப் இருக்குது? CH3 இருக்குது. CH3 இருக்கா, அதனால் 5ஆவதுல OH இருக்கா, அதனால் OH 5 OH. இது என்னது? CH3 2 இடத்துல இருக்குது, அதனால் 5 ஹைட்ராக்சி 2 டைமெத்தில் ஹெப்டேனாயிக் ஆசிட் அப்படின்னு வருது. ஏஎன் டபுள் பாண்டில் சிங்கிள் பாண்ட். அதனால் அதுக்கடுத்து பாருங்கள், இன்னும் ஈஸியானது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ கிடச்சிருக்க காம்பவுண்டு என்னமோ கொடுத்துருக்கேன்.
CH3 CH2 COOH CH CH2 COOH CH2 COOH கொடுத்துருக்கு. இதில் மாதிரி சிங்கிள் பாண்ட் வந்திருக்கா, டபுள் பாண்ட் வந்திருக்கா, ட்ரிபிள் பாண்ட் வந்திருக்கான்னு பார்க்கணும். இதில் நமக்கு சிங்கிள் பாண்டு தான் கிடந்திருக்கு. அப்போ ஏஎன்ஏன்னு முடிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எதில் முடியுது, ஆசிக் ஆசிட்டில் முடியுது. ஆசிக் ஆசிட்டில் முடிஞ்சுன்னா அதை நம்ம ஆயிக் ஆசிட்னு சொல்லணும். சரி, கார்பன் எத்தனை இருக்குது? கார்பன் மொத்த கார்பனை கணக்கு பண்ணணும். 1 2 3 4 5 6 7 கார்பன் இருக்குது. அப்போ 7 கார்பன்னா என்ன சொல்லணும்? எங்கே இருக்குது 7 கார்பன்? எங்கேப்பா இருக்குது? ஆயிக் ஆசிட்டு. இந்த காம்பவுண்டு சொல்லணும். இப்போ எத்தனை கார்பன் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இல்லை 7 இல்லை, 1 2 3 4 5. அதனால் 5 கார்பன் தான் இருக்குது. அதனால் பென்டேன்னு சொல்லணும். சிங்கிள் பாண்ட் வந்திருக்கோம்ல ஏஎன்இன்னு சொல்லணும். சிஓஹெச் வந்திருக்கோம்னா ஆயிக் ஆசிட்னு சொல்லணும். அதுக்கடுத்து இந்த செகண்ட் பிளேஸில் யார் இருக்கா? ஆசிட் குரூப் இருக்குது. இந்த தேர்ட் பிளேஸில் யார் இருக்கா? ஆசிட் குரூப் இருக்குது. அதனால நம்ம என்ன சொல்கிறோம்னா, இது எந்த பிளேஸு? 4th. இது 4th. ஆமாம். அப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, செகண்டில் செகண்டாக 4th. ஆமாம். இது இந்த வருங்க. இது எந்த குரூப்பு? என்னது? தேர்டு குரூப்பில் ப்ரொப்பைல். தேர்டு குரூப்பில் என் ப்ரொப்பைல் சேர்ந்துருக்கு. தேர்டு குரூப்பில் ப்ரொப்பைல் சேர்ந்துருக்கு. 2வது இடத்துல இந்த இருக்குது 2வது இடம். இந்த 2வது எத்தில் குரூப் சேர்ந்துருக்கு. அதனால் நம்ம எழுத வேண்டியது 2 எத்தில் 4 ப்ரொப்பைல். 2வது இடத்துல மெத்தில் குரூப் இருக்குது. 4வது இடத்துல ப்ரொப்பைல் குரூப் இருக்குது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்? 2 எத்தில் 3 4 ப்ரொப்பைல் பென்டேனாயிக் ஆசிட். இவ்வளவு தான் அப்போ அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நாமன்கிளேச்சர். இந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டமாக கேட்க மாட்டாங்க, ஈஸியாக தான் கேட்பாங்க. எக்ஸாமில் அந்த சம்மு இருக்குது. எக்ஸாமில் சம்மு இருக்கும்போது நம்ம கவலைப்பட வேண்டாம். அதனால் நீங்கள் என்ன செய்ய, நல்லா படிங்க. நல்லா படிச்சுட்டு டவுட் இருந்தால் கமெண்டில் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கிளியராக கேட்டுக்கோங்க. அவ்வளோதான். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.